தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தாயாம் திருவையானது நவம்பர் மாதத்துடைய இந்த முதல் நாளிலே அனைத்து புனிதருடைய பெருவிழாவை கொண்டாட நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. புனிதர்கள் நமக்காக கடவுளத்திலே பரிந்து பேசுகின்றார்கள். புனிதர்கள் நமக்காக இறைவனை சுட்டி காட்டுகின்றார்கள். புனிதர்கள் ஒவ்வொரு நாளும் நம்முடைய அன்றாட வாழ்விலே நம்மோடு இந்த உலக வாழ்விலே பயணிக்கின்றார்கள். ஆக இந்த அனைத்து புனிதருடைய பெருவிழா எப்பொழுது நமக்கு கிடைத்தது என்றால் 7ஆம் நூற்றாண்டிலே திருத்தந்தை போனிபாஸ் அவர்கள் அந்த பேந்தையின் அந்த ரோமை கடவுளை ஆன்னை மரியாளுடைய பேரிலே அந்த ஆலயத்தை அவர்கள் கட்டி எழுப்புதன் வழியாக இந்த அனைத்து புனிதருடைய பெருவிழாவாக கொண்டாட வேண்டும் என்று அறிவித்தார். அந்த தொடக்க நூற்றாண்டிலேயே நாம் பார்க்கிறோம், நிறைய மறைசாட்சிகள் இயேசுக்காக தங்கள் உயிரை கொடுத்திருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, மற்றும் நிறைய புனிதர்கள் கண்டுகொள்ளப்படாமல் திருவையில் இருக்கிறார்கள். அங்கீகரிக்கப்படாத புனிதர்கள் அநேக பேர் திருவையில் இருக்கின்றார்கள். அதனால்தான் இந்த நாள் எல்லா புனிதரையுமே நாம் நினைவு கூர்கின்றோம். திருச்சபையிலே எத்தனையோ இயேசுக்காக தங்களுடைய உயிரை அர்ப்பணித்தவர்கள் அநேக மக்கள் இயேசுடைய பெயரிலே சாட்சியாக வாழ்ந்து இயேசுடைய மதிப்பீடுகள், இயேசுடைய வாழ்வை பிரதிபலித்த அநேக மக்கள் இயேசுக்காக தங்களுடைய வாழ்வை கொடுத்திருக்கிறார்கள். அது அத்தைய அந்த புனிதர்கள் எல்லாம் நம்ம இன்றைக்கு நினைவு கூறுகின்றோம். அங்கீகரிக்கப்படாத புனிதர்கள் திருவையிலே, நம்முடைய திருவழிபாட்டு அட்டவணையிலே இல்லாத புனிதர்கள் அநேக பேர் இந்த உலகத்திலே வாழ்ந்து மறைத்திருக்கின்றார்கள். அவர்கள் எல்லாரையும் இந்த நாளிலே திருச்சபை நம்மை நினைவுகூர அழைப்புகின்றது. அவர்கள் நமக்கு கடவுளிலிருந்து சக்தியை பெற்றுக் கொடுக்கிறார்கள், கடவுளிலிருந்து வல்லமையை பெற்றுக் கொடுக்கிறார்கள். விண்ணகத்திலிருந்து இந்த மன்னகத்திலே நம்மோடு பயணிக்கிறார்கள். நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நமக்கு உடன் இருக்க கொடுக்கின்றார்கள். அஞ்சாதே, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று இன்றைக்கு புனிதர்களை நாடுகிறோம். புனிதருடைய சமூக உறவை விசுவசிக்கிறேன் என்று விசுவாச பிரமாணத்தில் நான் சொல்லுகின்றோம். அந்த அளவுக்கு இந்த நாள் நம் ஒவ்வொருவருக்குமே நல்ல செய்தியை கொடுக்கின்றது. நவம்பர் மாதத்தில் இந்த முதல் நாள் நாம் அனைவருமே புனிதராகலாம் என்ற ஒரு நம்பிக்கையை திருவினை கொடுக்கிறது. ஏதோ குருக்கள் கண்ணீர் மட்டுமல்ல புனித நிலை, மாறாக பொது நிலையினருமே இன்றைக்கு அநேக பேர் இன்றைக்கு புனிதராகி கொண்டு இருக்கிறார்கள். புனித தேவசராயம் இல்லை, இன்னும் குழந்தை தெரசாவுடைய பெற்றோர்கள் பார்க்கிற பொழுது எந்த வயது வரம்பும் இல்லை. பார்க்கிறோம், அண்மையில் கூட 15 வயதிலே புனித கார்லோ அக்குட்டிஸ் புனித நிலையை ஏற்றார். இவராக பார்க்கிற பொழுது வயது வரம்பெல்லாம் கிடையாது. நாம் நினைக்கக்கூடாது 50 வயதில் 60 வயதில் ஆகலாம் என்பதெல்லாம் இல்லை. மாறாக நாம் வாழக்கூடிய நாட்கள் வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை என்பதற்கிணங்க கிறிஸ்துடைய பண்பிலே கிறிஸ்துவுக்காக மரித்து கிறிஸ்துவுக்காக தங்களுடைய வாழ்வை பிறருக்காக அர்ப்பணித்த அநேக உள்ளங்கள் இன்றைக்கி புனிதராயிருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்கு சான்று பகிர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் தான் இந்த புனிதர்கள். அதைத்தான் இந்த திருச்சபை இந்த நவம்பர் மாதத்தில் முதல் நாளிலே நினைவுகூர அழைப்பு கொடுக்கின்றது. கடந்த மாதத்துக்காக, அக்டோபர் மாதத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது இந்த நவம்பர் மாதத்தில் முதல் நாளிலே ஆண்டவர் நம்ம எல்லோரையும் ஆசீர்வதிக்கின்றார். இந்த அனைத்து புனிதர்களுடைய இந்த விழாவை கொண்டாடுற வழியாக இன்றைய முதல் வாசலை கேட்பது போல ஏறக்குறைய 1000க்கும் மேற்பட்ட மக்கள் கடவுளை வணங்கினார்கள். அந்த கடவுளுடைய அந்த அரியணையிலே அந்த ஆட்டுக்குட்டியை வணங்கினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஏறக்குறைய 1,44,000 பேர் என்று சொல்கிறார்கள். அது 12 என்பது அது ஒரு முழுமையான ஒரு எண். அப்போ ஏறக்குறைய அத்தனை 1000க்கு மேலே இருக்கிற அத்தனை மக்கள் ஆண்டவரை போற்றுகிறார்கள். அதுதான் இந்த நாள். அனைத்து புனிதர்களையும் இன்றைக்கு நன்றியோடு நாம் நினைவு கூறுகின்றோம். அந்த புனிதர்களிடத்தில் ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கின்றோம். புனிதருடைய பரிந்துரையை ஒவ்வொரு நாளும் நம்முடைய குடும்பத்தில் வேண்டுகின்றோம். ஆக இந்த நாள், இந்த மாதம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமாக ஆண்டவர் நம் ஒவ்வொரு குடும்பத்திற்குமே நிறைவாய் கொடுக்க நம் ஒவ்வொருவருமே இந்த புனிதருடைய வழியிலே நாம் நடப்போம். அவர்கள் இந்த மன்னகத்திலே வாழ்ந்து சென்றிருக்கிறார். வானத்திலிருந்து அவர்கள் குறித்தவர்கள் அல்ல, மாறாக புனிதர்கள் இந்த மன்னகத்திலே தங்களுடைய இன்ப துன்பங்களிலே, தங்களுடைய வாழ்க்கையிலே கடவுளுடைய பிரசன்னத்தை தங்களுடைய வாழ்விலே பெற்று இறை நம்பிக்கையோடு இறை உறவோடு வாழ்ந்தவர்கள் தான் இந்த புனிதர்கள். ஆக அந்த புனிதர்களுடைய அந்த வாழ்வு நாம் ஒவ்வொருவருமே இறை பண்புகளிலும் இறை விழுமையிலும் நம்முடைய கடமைகளையும் அன்றாட வாழ்க்கையில் வையத்தில் வாழ்பவன் வானுரையில் தெய்வத்தில் வைக்கப்படும் என்ற வள்ளுவருடைய கூற்றுக்கிணங்க இந்த மன்னகத்திலே நாம் அர்த்தத்தோடு வாழ்கிற பொழுது, புனித நிலையோடு வாழ்கிற பொழுது கடவுள் நம்மையும் நிச்சயம் உயர்த்துவார் என்ற ஒரு உன்னதமான ஒரு கருத்தை இந்த நாளில் கொண்டவர்களாக இந்த நவம்பர் மாதத்திலே அனைத்து மக்களும் இந்த யூடியூபில் ஜெபிக்கிற அநேக குடும்பத்தார் புனித நிலையை ஏற்க, புனிதத்திலே வளர, புனித கார்மேல் சபை, புனிதை அவிலா தெரசம்மாள் சொல்வது போல ஒவ்வொரு மனிதனுமே அந்த இறைவனை நாட வேண்டும், ஒவ்வொரு மனிதனுமே இறைவனை சந்திக்க வேண்டும் என்பதற்காக அவர் எழுதிய அருமையான புத்தகங்கள் வழியாக இறை சிந்தனைகள் இன்றைக்கு சமூகத்துக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆகவே அத்தகைய புனித நிலையிலே நாம் ஒவ்வொருவரும் ஜெபிக்க, ஆண்டவரோடு உறவு கொள்ள இந்த புனிதர்கள் நமக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள். இந்த புனிதர்கள் நமக்கு வழிகாட்டுகின்றார்கள், நம்மளை உற்சாகப்படுத்துகின்றார்கள். இந்த புனிதர்கள் என்று நம்மோடு மன்னகத்திலே
பயணித்து கொண்டு இருக்கிறார்கள். அத்தகைய ஒரு நம்பிக்கையோடு இந்த நாளை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். இந்த மாதத்தை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுவோம். நவம்பர் மாதத்தில் முதல் நாளிலே அனைத்து புனிதருடைய ஆசிரியர் எல்லா குடும்பத்துக்குமே இந்த நாளை கொடுக்கும்படியாக நேற்றைய நாளைகளோடு பார்க்குறோம். ஜெமிமா ரொட்ரிகோஸ் அந்த கிரிக்கெட் போட்டியிலே நல்ல அதிக ரன்களோடு வெற்றி பெற்றமைக்கு எனக்கு இயேசுதான் எனக்கு இத்தகைய ஒரு வாய்ப்பை கொடுத்தார் என்ற இயேசுடைய சாட்சியாக அந்த ஜெமிமா இன்றைய நாளிலே ஒரு சாட்சியை கொடுத்தது போல இன்றைக்கு அநேக பேர் இயேசுவால் வாழ்வு பெறுகிறோம். புனிதருடைய அந்த தோழமையிலே நாம் பங்கெடுக்கிறோம். புனிதருடைய உறவை நாம் பெறுகின்றோம். புனிதருடைய அந்த பரிந்துரையை ஒவ்வொரு நாளும் நாம் வேண்டிக் கொண்டு இருக்கிறோம். அத்தகைய இறை நம்பிக்கையோடு நாம் ஜப வாழ்விலும் அருள் வாழ்விலும் இந்த நவம்பர் மாதத்திலே நாம் வளர ஆண்டவர் நமக்கு அனைத்து உதவிகளையுமே இந்த நாளை கொடுத்து இந்த மாதம் முழுமையாக என்னென்ன காரியங்களை நாம் வேண்டியிருக்கிறோமோ, குடும்ப காரியங்கள், இன்னும் நோய்கள் சுகமாக, இன்னும் பல வேதனைகள், துன்பங்கள், நெருக்கடிகள், கடன் பாரங்கள், இன்னும் கடன் சுமைகள் அனைத்தும் மாற ஒப்புக் கொடுக்கிற அநேக குடும்பங்கள் இந்த நாளிலே குடும்ப ஆசீர்வாதத்துக்காக ஒப்புக் கொடுக்கிற அநேக பிள்ளைகளை தேவரீர் நம்முடைய பாதத்திலே இந்த புனிதருடைய இந்த பரிந்துரையிலே ஒப்புக் கொடுக்கிற பிள்ளைகளை நலமாப்படுத்த, சுகப்படுத்த, குணமாக்க கிறிஸ்து வழியாகுமை மன்றாடுகிறோம். ஆமீன்.